ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமோடு வளமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பெர்ஃபெக்ட்டான சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து நிறைய ரெசிபி கத்துக்கலாங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வேணா அங்கே போய் நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் வெங்காயம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இப்படி நல்லா பொடியாக நறுக்கி ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. பீன்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரோக்கோலியும் ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் ஃபைனாக கட் பண்ணி இந்த மாதிரி 1/2 கப் எடுத்துக்கலாங்க. கேபேஜையும் இந்த மாதிரி கட் பண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 கப் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. அது 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 1/2 an hour நல்லா ஊற விட்டுக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறது இல்லைங்க, ஒரு பாத்திரத்தில் தான் வடிக்க போகிறோம் நம்ம சாதத்தை. தேவையான அளவு தண்ணியை விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு கொதித்த உடனேயே 1/2 மணி நேரம் ஊறின பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுக்குங்க, கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. உப்பு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 5 to 6 minutes வெந்தால் போதுங்க. ஒரு 80% வெந்தால் போதும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரைஸ் நல்லா வெந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வடிச்சிக்கலாங்க கஞ்சியை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய், இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு அதிக அளவு தான் தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியே விட்டுக்குங்க. அதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த இருக்கிற வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு கொடுக்குங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒவ்வொரு வெஜிடபிளாக போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes சாட்டே பண்ணால் போதுங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். ஃபைனலாக நீங்கள் கேப்சிகமும் ப்ரோக்கோலியும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது ரெண்டும் சாஃப்டாக குக் ஆகிடும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த கலர்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸோட கலர்ஸ் அப்படியே அட்ராக்டிவாக அப்படியே ரிட்டைன் ஆகுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஒரு 3 to 4 minutes நம்ம சாட்டே பண்ணால் போதுங்க. ஓவராக பண்ண வேண்டாம். நல்லா ஆயில் குக்காக இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ இதில் டார்க் சோயா சாஸ்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஆர்டினரி சோயா சாஸ்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கலர் சேஞ்ச் ஆகிடும். பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன். நீங்கள் ஸ்பைசியாக சாப்பிட்றது அளவுக்கு சேர்த்து இல்லை நீங்கள் ஒயிட் பெப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்குங்க. சால்ட் சேர்த்துக்குங்க தேவையான அளவு. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள், அதை அப்படியே சேர்த்துக்குங்க. இதில் சேர்த்து நல்லா வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலாக இது மேலே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம்னா நம்மளோட ஃபென்டாஸ்டிக்கான சைனீஸ் ஸ்டைல் பர்ஃபெக்ட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஃபேண்டசி மாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸுக்கான சைட் டிஷ் பேபிகார்ன் மஞ்சூரியன் நான் ஐகார்டில் கொடுத்துருக்கிறேன். போன வீடியோவில் போட்டதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.